நீ எந்த வேலையும் செய்ய நீ அப்படி நின்னா போதும் அவர் பாத்துக்காரு. நான் ஸ்வைட்டில் எடுத்துருவோம் மாமா. ஸ்வைட் இல்ல ஆசையே போச்சு. ஸ்வைட்டில் சப்புன்னு போச்சா? ஐயோ நிலா காய்தான். நிலா காய்ச்சால நீ போ. ஆமா அது சும்மா வந்தா கூட வேணாது. சரி பரவாயில்ல. அவங்க தானே அது ஒரு உள்ள எடுத்து வர மாமா. நீ போ அட்ரஸ் சொல்லிட்டு வர. ஆகட்டும் நான் வருகிறேன். சரி நானாங்களா அந்த நடுப்புற இருந்துச்சாதானா உள்ள எடுத்து வர. சரி நீ பாக்குல தெரியும். அது பேர் பதும கோமலம். ரொம்ப ஆசை இருக்கு. அப்படியா? ஐயோ அடிக்கடி பார்த்த மாதிரி பேசி இப்பதான்டா பார்த்தேன். பாக்கும்போது ஆசை வந்து. சரி அது பேர் தானே பதுமை கோமலம். 1500 ரூபாய். அட்ரஸ் சொல்லிட்டா? தாசி வீதி. வீட்டு நம்பர் 999999. யார் 9? அவன் பேர் அட்ரஸ் பா. நான் கரெக்டா வந்துருன்னா எப்படி வரதுக்கு ஒரு வருஷம் ஆகும் எனக்கு தெரியும். போடா போடா வண்டி. என் மனைவியை அழைத்துதான் அவளை சம்மதிக்க வைக்கணும். அரண்மனையில் புகுந்தேன். வைரமாலையை கொள்ளையடித்து விட்டேன். இருந்தாலும் காவலர்கள் துரைத்து வருகிறார்கள். இங்கு நிற்க கூடாது. அதோ இருக்கிற காரணம் அங்க சென்று விடுகிறேன். அரசாங்கத்துல பூந்து கஜானா உடைத்து ஒரு திருட வைர முத்தாரத்தை களவாடிட்டான். அத ஓடுறா புடிகவன கூடாது. காரகத்துக்கு வந்து விட்டோம். அவர்கள் விடாமல் பின்தொடர்ந்து வருகிறார்களே. ஆஹா மாட்டிக்கொண்டால் குமுறி விடுவார்கள். என்ன செய்வது என்று தெரியவில்லை. கிட்ட வந்து விட்டார்களே. யாரோ சாமியார் இருக்கிறான். யாரையாங்க காட்டுக்கு தேட வர போறான். நீ வேற நானே மரவட்டிங்க அடக்குறேன். இங்க வந்து என்கிட்ட பேசுங்கிறா. இங்க யாரும் வரமாட்டாங்க. சவுண்ட் கேக்குது. ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அந்த முத்தார நாய் ஏண்டா ஏண்டா திருடி இங்க வந்து உட்காருங்க. எங்க பாருங்க யாரப்பாவா அவர் கேளு. நான் தான் அரசாங்க காவலாளி. வர வேண்டும். காரணம் இருக்குது. எங்க அரசாங்கத்துல கஜானா உடைத்து வைர முத்தாரத்தை ஒருத்த களவாடி வந்துட்டான். அதே முத்தாரம் இதுதான். இல்ல நான் திருடி வந்து போட்டுங்க நின்னுங்கடா. டேய் ஏண்டா திருடி வந்து மேசமா போட்டுங்கறீங்க. ஒரு நேரம் மண்ணறிட்டு போ. புறப்படு. அந்த புச்சடா எங்க போறான்னு தெரியல. போன இடம் வந்து நானு என்ன ஆடுறான்னு வந்துக்கினான்டா. ஒரு இது ஆகி போச்சுமா. அடில்ல நான் படிக்க சொல்ல ஆச்சாரு நல்ல ஆச்சார் தான். அவர் இன்னும் ஸ்கூல்ல தாங்கிறாரு. நான் படிப்பு விட்டேன் எப்போ நானு. நான் வந்துக்கினான். அவர் வீடு தீபத்தி அடிச்சுங்குது. அவர் ஸ்கூல் போட்டுக்கிறாரு. நான் சொல்லான்னு ஓடினேன் நான். அவர் பாடம் எடுத்துங்கிறாரு. அவர் எப்படி நான் கேட்டாக்கா அவர் பாடம் எடுத்தாருன்னா சாதாரணமா எடுக்க மாட்டாரு. எல்லாத்தையும் ராகத்தோடு தான் சொல்லுவார். எப்படி? மானவா மானவா ஒன்னடா 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 ஒண்ணுதே மன ரெண்டுடா 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 மூணுடா ராகத்தோடு தான் சொல்லுவார். எந்த பாடத்தை ராகத்தோடு தான் சொல்லுவார். சொல்லி கொடுக்குறேன். எப்படி சொல்லி கொடுக்குறேன்? மானவா அப்படிதான் சொல்லி கொடுப்பாரு. எல்லாம் ராகம் தான். ராகத்தை தான் உங்ககிட்ட பேசும்போது ஏன்னா தண்ணிக்குன்னு ஒன்னா கூட மானவா தண்ணி குடுடா அப்படித்தான் சொல்லுவாரு. நாங்களும் அப்படித்தான் சொல்லுவோம். வாஜாரே குடி வாஜாரே அப்படின்னு தான். அவர் ஊடு பத்தின்னு எரிஞ்சுங்குது. நான் குடுக்குன்னு போய் வாட்சிப்படி நிக்கிறேன் நான். அவர் பார்த்தோன்னே அவர் என்னை நிறுத்திட்டாரு. பழைய மானவா ஏன்டா வந்தேன் அப்ப படிச்சு கொஞ்ச நேரம் நில்றா நான் பாடு எடுத்துங்கிற கொஞ்ச நாள் நில்றான்ட்டாரு. அவர் வீடு அங்க எஞ்சிங்குது. நான் என்ன பண்ணுவேன் சொல்லான்னு பார்த்தா அந்த ராகத்தோடய சொல்லிங்கிறான். அதுக்கப்புறம் பேசிட்டேன். என்னடா மானவா ஏன்டா இங்க வந்தேன்னாரு. நான் டே சாதாரணமா பேசாதே தெரியுமாடான்னாரு. சரி பரவாயில்ல வாஜாரு நான் உன்னை பார்க்கத்தான் குடுகுடுன்னு ஓடியாந்தேன். எனக்கு நிறைய வேலைக்குது. ஏண்டா வந்தேன் மானவா அப்படின்னாரு. ஐயோ ஐயோ வாஜாரே வாஜாரே உன் வீட்டு வையாத்தான் வந்தேன். உன் வீடு தீப்பத்தி எரிந்து கொண்டு இருக்குது ஐயா. ஐயோயோ ஐயோயோ கத்தி. அப்ப ஐயோ நம்ம தான் ஆளு ஐயோ அப்படிலாம் சொல்ல
ஐயோ வீடு பத்தி ஏறிட்டான். இந்த ஆள் போறதுங்காட்டி அங்க ஒண்ணுமே கிடையாது, மொத்தம் எரிஞ்சு போச்சு. ராகத்துல போதே நான் போய் சொன்ன உடனே வந்திருந்தா கூட அனுப்பிச்சிருக்கலாம். மொத்தமா எரிஞ்சு போச்சு. அதை பார்த்துட்டு வந்தா போச்சா. அந்த ஆள் எங்க போயிட்டான்? அந்த ஆள் அம்போன்னு புளி மரத்து அடியில் உக்காந்துக்கிறான். இதோட புளி மரம் அதுதான் சொல்லிட்டு ஏன்னா சொன்னா கூட கரெக்டா சொல்லணும், ராகத்தை இசிக்க கூடாது. ஆமா உண்மையா ஒரு விஷயம் சொல்றேன்னா டைரக்டா அப்படி சொல்லிடணும். ஆமாமா டைரக்ட் சொல்லணும். டைரக்டர் என்ன சொல்றாரு? நீதான் சொன்ன டைரக்டர் சொல்லிட்டேன். நீ இப்படி பேச சொல்லி என் கூத்தார் பேசுற மாதிரியே பேச அடிப்பேன். நீ கையா சொல்லி என் மாமியார் மாதிரியே இருக்குது. இப்பதான் என் பொண்டாட்டி மாதிரி இருக்குது. என்ன ஆமா என்னடா சூப்பர். அடா போய்ங்கிற என்னம்மா அருணாட்டு மாதிரி தீர்த்து நிக்கிற? ஜிம்முக்கு போறியா? இல்லையே. எக்ஸசைஸ் பண்றியா? அப்படியே உன்னை பார்த்தா கேரளா தென்னை மரம் மாதிரி. ஏன் கேரளா போய்க்கிறியா? அங்கதான் ஒவ்வொரு ஆள் இருக்கு. ஏய் டாபர் எப்படியா? இன்னும் டாபர் டாபர்லாம் சொல்லாது, எல்லாம் கிண்டல் பண்றாங்க. ஏன் என்ன டாபர்னு சொன்னா டாபர்னா என்ன? டாபர்னா என்ன மீனிங்? டாபர்னா கூட்டி கொடுக்குறோம். யாரை கூட்டி கொடுப்பான்? இந்த மேல பறந்துன்னு வராங்களா அவங்களா? அது பேராஷூட். அப்ப இது பேராஷூட்னா தேவடியானா? அப்ப நீ தேவடியானா டாபர் காணு சரி. அப்ப சட்டாடு விடு. என்னப்பா 100 ரூபாய்க்கு வர சொல்லிடுறாம்பா. தேவடியானு கூப்பிடுறாங்க. நான் யாருக்கு தெரியும்? காட்டிங்க எப்போ வந்தாலும் தலை சுத்துது எனக்கு. ரொம்ப சுத்தம். சரி பரவாயில்ல இருட்டா. என்னது என்ன அஜிதா கூட்டா? கூட்டுக்கார் வரேன்னு சொல்லியிருந்தாரு. ஆமா வேட்டைக்கு போய்க்கிறாரு. வேட்டை முடிச்சுட்டா வருவாரு. வந்துட்டாரா? தகவல் கட்சிக்கு போலாம் வந்துங்கிறாராம். சரி வந்தேன்னு கூப்பிடு. அப்படியா? சரி சரி போ, நான் பாத்துட்டு வரேன். அம்மா சொன்னாங்க வேட்டைக்கு போய் வந்துங்கன்னு சொல்லிட்டேன். ஆனா தான் நின்னுங்கிறாங்க. மனைவி எங்க இருக்கிறாங்க? அப்போ அழைத்து வா. குளிச்சுங்கிறாங்க. குளிச்சுங்கிறாங்களா? சரி நான் அழைத்து வா. அழைத்து வா. அண்ணார் வந்துட்டார். வாமா. காலத்தின் நாயகன் வருகவே, பழுகிய பிளவுடன் வருகவே.